Hi guys, welcome to another video. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 4 ஃபார்முலா பார்க்க போறோம். இஃப், இஃப்எஸ், சம் இஃப்எஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். இஃப், இஃப்எஸ், சம் இஃப்எஸ். ஸோ இந்த ஃபார்முலாலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இஃப் பார்க்குறோம். இஃப்ல வந்து மெயினாக பார்க்க வேண்டியது இந்த கண்டிஷன் மட்டும்தான். கண்டிஷன் தான் ரொம்ப முக்கியமானது. வந்து இந்த கண்டிஷனை பொறுத்தா நம்ம ரிசல்ட்டே வரும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா என்ன ரிசல்ட் வரணுங்கிறது இந்த வேல்யூ ட்ரூ இந்த இதில் சின்டாக்ஸை கொடுக்கணும். ஒருவேளை ஃபார்முலா ஃபில் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம கொடுக்குற கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா என்ன வேல்யூ வரணுங்கிறத இங்கே நம்ம கொடுப்போம். ஸோ இந்த கண்டிஷன் இஸ் த மெயின் பார்ட். சிம்பிளா லாஜிக் டெஸ்ட் எப்படி பண்ணலாம்னா, இப்போ இங்க நிறைய செல்ஸ் இருக்கு இல்லையா, இதுல ஏதோ ஒரு செல்ல நம்ம சொல்ற செல்ல வந்து சொல்ற வேல்யூ இருந்தா என்ன வேல்யூ வரணும், இல்லைன்னா என்ன வேல்யூ வரணும் அப்படிங்கிறத நம்ம சிம்பிளா கொடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து C1 இந்த செல்ல வந்து ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருந்தா C1ல 1 அப்படி இருந்ததுன்னா எனக்கு 1ன்னு வேல்யூ ரிட்டர்ன் ஆகணும், இல்லையா 2ன்னு ரிட்டர்ன் ஆகணும். 2ன்னு எனக்கு ஆன்சர் வேணும். ஸோ போட்ட ஃபார்முலா என்டர் பண்ணதுக்கப்புறம் C1ல 1 இல்லாததுனால வேல்யூ ஃபால்ஸ் இந்த ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம இப்போ நம்ம போய் C1ல 1ங்கிற டெக்ஸ்ட் நம்ம அடிச்சிட்டோம்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமா, சாட்டிஸ்ஃபை ஆகணும்னே அங்கே 1ன்னு மாறும் பாருங்க. 1ன்னு மாறிடுச்சா, இதுதான் இதில் இருக்கிற கான்செப்ட். இப்போ இதை பார்த்தோம்னா இங்கே வந்து ட்ரூன்னு ரிசல்ட் வருது, ஏன்னா C1ல 1 இருக்கு. ஸோ இது வந்து நம்பர்ஸ் வச்சு பண்ற பேசிக் ஃபார்முலாஸ். இப்போ வந்து டெக்ஸ்ட்டை வச்சு பண்ணலாம். டெக்ஸ்ட் வச்சு பண்ணா டபுள் கோட்ஸ்ல பண்ணணும். ஸோ இப்போ இஃப்ல D1ல எப்பயுமே சொல்லியிருக்கேன், டெக்ஸ்ட் கொடுக்கறதா இருந்தால் டபுள் கோட்ஸ் தான் கொடுக்கணும். ஸோ ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் ஏ க்ளோசிங் டபுள் கோட்ஸ். இப்போ ஏ இருந்தா என்ன வேணும், ஏவே வேணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடலாம். ஏவும் டபுள் கோட்ஸ் கொடுக்கணும், இல்லைன்னா பி வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம பி கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் அங்க D1ல ஏ இல்லாததுனால இப்போ பி வந்திருக்கு. இப்போ நம்ம D1ல போய் ஏன்னு நம்ம மாத்தணும்னா கண்டிஷன் இப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அதனால இப்போ ஏன்ற ரிசல்ட் வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் வச்சும் பண்ணலாம், ஆல்பபெட்ஸ் வச்சும் பண்ணலாம். ஸோ இஸ் தேர் எனி பாசிபிலிட்டி, இப்போ நீங்க கேட்கலாம், இஸ் தேர் எனி பாசிபிலிட்டி ஃபார் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஓகே, இட் இஸ் பாசிபிள். மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இருக்கு. எப்படிலாம்னா எய்தர் ஒன் ஆஃப் த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம கண்டிஷன் கொடுக்கலாம். இல்லை எனக்கு நான் கொடுக்குற எல்லா கண்டிஷனும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி ஆனாதான் எனக்கு வேல்யூ ட்ரூ, என்ன சொல்றது, வேல்யூ ட்ரூல இருக்க ரிசல்ட் எனக்கு வரணும் அப்படிங்கிறது இதுவும் இருக்கு. பார்ஷியல் 4 கொடுத்துருக்கோம், 4 கண்டிஷன் கொடுத்துருக்கோம், ஆனா எனக்கு 2 சாட்டிஸ்ஃபை ஆகணும் போதும், இல்லை 1 சாட்டிஸ்ஃபை ஆனா போதும், ஆனா எனக்கு 1 சாட்டிஸ்ஃபை ஆனாலும் வேல்யூ இஃப் ட்ரூல இருக்க ரிசல்ட் தான் எனக்கு வரணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதெல்லாம் பண்ணலாம். ஸோ இதுல வந்து நான் ரொம்ப பேசிக்கா இதுல நான் பண்றேன். இஃப் லாஜிக்கல் டெஸ்ட்ல இப்போ 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும், நான் கொடுக்குற கண்டிஷன் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அண்டு ஃபார்முலா திருப்பி யூஸ் பண்ணுங்க. அண்டு ஃபார்முலா இப்போ C1ல 1 இருக்கணும். அடுத்த இது வந்து லாஜிக் 1 கமா கொடுத்தீங்கன்னா லாஜிக் 2 கேட்கும். லாஜிக் 2ல வந்து D1ல ஏ இருக்கணும் அப்படிங்கறத இப்போ நம்ம கொடுப்போம். ஏ கொடுத்துட்டோமா, இப்போ வந்து 2 கண்டிஷன் கொடுத்துட்டோம். கண்டிஷன் இப்போ அண்டோட பர்பஸ் வந்து 2 கண்டிஷன் கொடுக்கறது. ஸோ 2 கண்டிஷன் கொடுத்துட்டோம், க்ளோஸ் பண்றோம். லாஜிக் டெஸ்ட் முடிஞ்சது. வேல்யூ ட்ரூ. இப்போ வேல்யூ ட்ரூல 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா நம்மளுக்கு என்ன வேல்யூ வரணும் அப்படிங்கறத இப்போ கொடுக்க போறோம். எனக்கு வந்து 1A அப்படிங்கிற டெக்ஸ்ட் வரணும். வேல்யூ இப்போ எதுவுமே இல்லைன்னா எனக்கு நோன்னு வரணும். ஸோ நோன்னு நான் கொடுத்துட்டு க்ளோஸ் பிராக்கெட் அண்ட் என்டர். இப்போ வந்து 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை இருக்கு. அதை எப்படி செக் பண்ணலாம்னா, இந்த C1 is equal to 1 பாத்தீங்கன்னா ட்ரூ, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. Is D1 is equal to A? Yes, true. So both conditions are satisfied. That's why we got the result 1A. 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால தான் இப்போ 1A வந்திருக்கு. இப்போ நான் போய் மேனுவலா இப்போ D1ல இருக்க ஏவை நான் இரேஸ் பண்ணிட்டேன்னா இப்போ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. ஒரு கண்டிஷன் D1ல இருக்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல, அதனால இப்போ வந்து எனக்கு நோன்ற ரிசல்ட் வந்துருச்சு. சரிங்களா? இப்போ வந்து இது வந்து நான் கொடுக்குற எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால இந்த ரிசல்ட் வருது. ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகலைனாலும் எனக்கு வந்து ஃபால்ஸ் ரிசல்ட் தான் வருது. இப்போ வந்து எனக்கு பார்ஷியல் கண்டிஷன்ஸ் மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆனா போதும் அப்படின்னா இஃப் கண்டிஷன்ல ஆர் கண்டிஷன் யூஸ் பண்ணணும். லாஜிக் 1 C is equal to 1, எய்தர் C1ல 1 இருக்கணும் ஆர் எல்ஸ் D1ல A இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறோம். இப்போ வந்து
ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா இப்போ வந்து இந்த லாஜிக்கை நம்ம க்ளோஸ் பண்றோம். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ரிசல்ட் பேஜுக்கு வந்துடும். இப்போ ட்ரூவா இருந்தா என்ன ரிசல்ட் வரணும்? 1A வரணும், இல்லைன்னா நோன் வரணும். ஓகே, இங்க ஈக்குவல் டு கொடுக்கல, இப்போ கொடுத்தாச்சு. இப்போ வந்து C1ல 1 இருக்கிறதுனால ஒரு கண்டிஷன் இப்போ சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அதனால ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால கூட ட்ரூ ரிசல்ட் தான் நம்மளுக்கு வரும். இப்போ நம்ம இங்க ஏ போட்டாலும் இந்த ஃபார்முலால ஒரு சேஞ்சும் நடக்காது. ஏன்னா ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலே நமக்கு ட்ரூ ரிசல்ட் தான் வரும். ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் ட்ரூ ரிசல்ட் தான் வரும். இப்போ வந்து நம்ம ரெண்டு நம்ம கொடுத்த கண்டிஷன் ரெண்டுமே வேலை செய்யலைன்னா, ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகல, ரெண்டுக்குமே ஃபால்ஸ்ன்ற ரிசல்ட் தான் வருதுன்னா அப்பதான் நமக்கு வலது வரும். இப்போ பாருங்க, இது ரெண்டையும் நான் இரேஸ் பண்றேன். இப்போ வேல்யூ மாறும் பாருங்க. ஸோ இட்ஸ் நோ. ஓகேங்களா? இதுதான் இஃப்ல இருக்கிற பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் எப்படி ட்ரிவன் ஆகுது எல்லாம் இது கான்செப்ட். அடுத்து இஃப்எஸ். இஃப்எஸ்ல என்ன ஒரே ஒரு டிராபேக்னா, ஐ மீன் டிராபேக்னு சொல்ல முடியாது, ரெண்டு கண்டிஷனுக்கும் ரெண்டு ஃபார்முலாவுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். வாட் டிஃபரன்ஸ் பிட்வீன் இஃப் அண்ட் இஃப்எஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இஃப்ல வந்து இப்போ கண்டிஷனை பேஸ் பண்ணி இப்போ கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா ஒரு ரிசல்ட் வரணும், கண்டிஷன் ஃபெயில் ஆனா ஒரு ரிசல்ட் வரணும் அப்படிங்கறத நம்ம கொடுக்குறோம். ஆனா இஃப்எஸ்ல அப்படி கிடையவே கிடையாது. அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா அந்த ரிசல்ட் வரும், அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைனா அதோட ரிசல்ட் வரும், அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைனா அதோட ரிசல்ட் வரும். இந்த மாதிரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் அந்த ரிசல்ட் வரும், இல்லைன்னா அடுத்தடுத்த கண்டிஷன் அதை செக் பண்ணிக்கிட்டே போகும். அது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஈக்குவல் டு இஃப்எஸ் லாஜிக்கல் டெஸ்ட் 1 ஃபர்ஸ்ட் கண்டிஷன் C1ல 1 இருக்கணும். அப்படி இருந்தா எனக்கு வந்து ரிசல்ட் வந்து 1 வரணும். இல்ல லாஜிக்கல் டெஸ்ட் 2ல பார்த்தோம்னா D1ல A இருக்கணும். அப்படி இருந்தா A எனக்கு ரிசல்ட் வரணும். லாஜிக் டெஸ்ட் 3 இப்போ E1ல எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2 இருந்தா 2ன்ற ரிசல்ட் எனக்கு வரணும். இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டே போகலாம். இப்போ இப்போ வந்து NA ஏன் இப்படி NA ஃபார்முலா ரன் பண்ணதுக்கப்புறம் NA இப்படி வந்துருக்குன்னா, இந்த எந்த கண்டிஷனுமே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ அதனால NA ரிசல்ட். இப்போ C1ல நம்ம போயிட்டு 1ன்னு அடிச்சிட்டோம்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. இது எப்படி ரன் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல இருந்து செக் பண்ணிட்டே போகும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சா இல்ல, அடுத்த கண்டிஷன் போய் செக் பண்ணும், அதுவும் சாட்டிஸ்ஃபை இல்ல, தேர்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா, அப்போ சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதோட ரிசல்ட் கொண்டு வந்துடும். இப்போ வந்து நம்ம செக் பண்ணா நம்ம தேர்ட் கண்டிஷன் E1ல வந்து நம்ம 2 இருந்தா 2 கொடுன்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். இது என்ன கொடுத்தோம்? F கொடுத்துருக்கோம். பாத்தீங்கன்னா மூணாவது கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை இருக்கு. அது எப்படி பாருங்க, செக் பண்ணிக்கலாம். C1ல ஃபால்ஸ், D1ல ஃபால்ஸ், F1ல ட்ரூ. ஸோ ஒவ்வொரு கண்டிஷனும் செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சா இல்ல, அடுத்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சா இல்ல, அந்த மாதிரி செக் பண்ணிட்டே போகும். இதுதான் இஃப்எஸ். இதுதான் சிம்பிள். சம் இஃப் பார்க்கலாம். சம் இஃப் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா பேஸ் ரெடி பண்ணோம். PK வெங்கட், ஸ்ரீராம், சுபு, விச்சு, மணி. இப்படி சப்ஜெக்டும் போட்டலாம். இங்கிலீஷ், தமிழ், மேத்ஸ், சயின்ஸ். இந்த மார்க்கும் போட்டுடலாம். ரேங்க் பிட்வீன். இந்த ஃபார்முலால நான் அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை பார்த்துடலாம். ஸோ இப்போ டேட்டா பேஸ் ரெடி பண்ணியிருக்கோம். நேம், மார்க்ஸ், சாரி சப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ வந்து பிகே எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கான் இந்த இதில் அப்படிங்கிறத இப்போ கொஸ்டின். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மேனுவலா இப்போ போயிட்டு இதை ஃபில்டர் பண்ணி பிகே அப்படிங்கிறத நம்ம ஃபில்டர் பண்ணுவோம். ஃபில்டர் பண்ணி இப்படி சம் பண்ணி பார்ப்போம். 1 2 8 6. இதை வந்து ஃபார்முலா எப்படி கொண்டு வரதுன்னா சம்மிஃப்ல வச்சு கொண்டு வரலாம். இப்போ சம்மிஃப்ல ஃபர்ஸ்ட் கேட்கறது ரேஞ்ச். எந்த ரேஞ்சில் போய் நம்ம இப்போ தேட போறோம்? இப்போ வந்து நேமுங்கிற ரேஞ்சில் போய் நம்ம பிகேன்றதை தேட போறோம். கரெக்டுங்களா? அதுதான் நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கு நேராக இருக்கிற சம் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கூட்ட போறோம். ஸோ ரேஞ்ச் இஸ் த
எந்த காலம்ல போய் நம்ம தேட போறோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த காலம்ல தேட போறோம். அடுத்து கிரைட்டீரியா, அந்த காலம்ல நீங்க எதை தேடுறீங்க, பிகேன்றதை தேடுறோம். அடுத்தது அது தேடினதுக்கு அப்புறம் எந்த காலமா உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. அதுதான் சம்மரேஞ்ச். அதை இப்படி கொடுத்துட்டோம்னா 1 to x 3 பார்த்து ரிசல்ட் தான். வேணா இன்னொரு தடவை கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். 1 to 86. ஓகேங்களா? ஸோ இதுதான் சம் இஃப். ஓகேங்களா? வேணா நம்ம மணின்னு போட்டு இப்படி ஃபார்முலா காப்பி பேஸ்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதையும் வேணா செக் பண்ணிடலாம். 770. ஸோ இதுதான். அடுத்து நம்ம பார்க்க போறது சம் இஃப்எஸ். சம் இஃப்எஸ்க்கும் சம் இஃப்க்கும் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கண்டிஷன் பார்த்தோம்ல, இந்த ரேஞ்சில் இந்த பேரை தேடு, அதுக்கப்புறம் இந்த காலமே ஆட் பண்ணி கொடுன்னு நம்ம கொடுத்தோம். இதுல வந்து இப்போ பிகே இங்கிலீஷ்ல எவ்வளவு ஸ்கோர் பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டா சம் இஃப்ல போட முடியாது. ஆனா சம் இஃப்எஸ்ல போட முடியும். அதுதான் இது சம் இஃபோட பெனிஃபிட், சம் இஃப்எஸோட பெனிஃபிட். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், சம் இஃப் பெட்டரா சம் இஃப்எஸ் பெட்டரா அப்படின்னு சொல்லி. நான் ஆப்வியஸ்லி சம் இஃப்எஸ் தான் சொன்னேன். ஏன்னா அதுல வந்து நம்ம மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கொடுத்துடலாம், அதை வச்சு நம்மளுக்கு எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம். சம் இஃப் வந்து ரெஸ்ட்ரிக்டட் டு சப்ஜெக்ட் டு ஒன் கண்டிஷன். ஸோ அதனால அதை நம்ம சம் இஃப்ஸே நம்ம நல்லா பழகிட்டோம்னா நமக்கு அதுவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதான் சம் இஃப்எஸ். இதுல வந்து ஃபர்ஸ்ட் சம் ரேஞ்ச் தான் கேட்கும். ஸோ சம் ரேஞ்ச் எந்த ரேஞ்ச் சம் பண்ணும் அப்படிங்கிறது கொடுத்துணும். இதுல வந்து நம்மளுக்கு 2 கிரைட்டீரியா இருக்கு. இப்போ வந்து பிகே இங்கிலீஷ்ல எவ்வளவு ஸ்கோர் பண்ணிட்டான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நேம்ல பிகேவை ஃபில்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்ல இங்கிலீஷ்ல மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா நம்மளுக்கு பேரு. ஸோ அது நேம் பேர்ல இருக்கிற காலமை செலக்ட் பண்றோம். அதுல வந்து கிரைட்டீரியா நீங்க கொடுத்துக்கிறேன். நான் L8ல நான் சூஸ் பண்றேன், அப்புறமா நான் என்டர் பண்றேன். நம்ம ரிசல்ட்டை பார்க்கலாம். ஏன்னா நம்ம அடுத்து வேற ரிசல்ட்லாம் நம்ம செக், வேற ஒருத்தவங்க பேர் போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து கிரைட்டீரியா ரேஞ்ச் 2, இது வந்து சப்ஜெக்ட். ஸோ இப்போ வந்து சப்ஜெக்ட் காலம் சூஸ் பண்றேன், அதுல வந்து நம்ம இங்கிலீஷ் கொடுக்கணும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து கிரைட்டீரியா 2 நான் இங்க டைப் பண்ணிக்கிறேன். இங்க வந்து இங்கிலீஷ் நான் டைப் பண்றேன், பார்க்கலாம். பிகே இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா 656. ரிசல்ட் செக் பண்ணிடலாமா? பிகே இங்கிலீஷ் 656 வந்திருப்பாரு. சூப்பர். இப்போ மணி 0. இப்போ டவுட் வருது, நம்ம செக் பண்ணிக்கலாம். மணியில இங்கிலீஷே கிடையாது. ஸோ அதனால ஃபார்முலா கரெக்டாக தான் ஒர்க் ஆயிருக்கு. ஸோ இதுதாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் கண்டிஷன்ஸ் போட்டுக்கலாம். நம்ம இதில் வந்து நீங்க என் நம்பர் இப்படி காலம் கொடுத்துட்டே போனீங்கன்னா ஃபார்முலா வந்துகிட்டே இருக்கும். மீனிங் எத்தனை கிரைட்டீரியா வேணா நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ தேங்க்யூ, கிரேட் டே, ஹோப் யூ லேர்ன்ட் வெல். 4 ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். இஃப், இஃப்எஸ், சம் இஃப், சம் இஃப்எஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் தேங்க்யூ, ஹாவ் அ கிரேட் டே.